தனுஷ் அவர்களோட கரா திரைப்படம் எந்த அளவுக்கு மோசமான வசூலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கடைசி 10 வருஷத்தில் ரொம்ப மோசமான வசூலை கரா திரைப்படம் பண்ணியிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தனுஷ் அவர்களோட நடிப்பில் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் கரை அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகுது அப்படிங்கிற விஷயமே இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 6 நாள் 7 நாட்களுக்கு முன்பு தான் தெரியும். படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் தான் தெரியும். ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு உண்டாச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு உருவாகலை. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஸ்டார்டிங்கில், அதாவது தனுஷ் அவர்களோட பழைய திரைப்படங்கள் மாதிரி தான் ட்ரைலரும் இருந்துச்சு. ஆனால் படம் வேறு, ட்ரைலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா படத்துக்கு நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணாங்க. நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகமாச்சான்னு கேட்டால் அப்பயுமே அதிகமாகலை. இது தனுஷ்க்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த சமயத்தில் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு அந்த ஒரு விஷயமும் இருந்ததால் கரை திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனம்லாம் பெற்றது. முக்கியமாக குடும்ப ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு பிடித்திருந்தது. நார்மல் அவங்களோட ஃபேன்ஸுக்கு சில பேர்த்துக்கு இந்த படம் பிடிக்காம தான் போனது. படத்தோட முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டீசென்ட், அதாவது இப்படியே தான் வசூல் இருக்குது. இந்த இடத்துல ஏறவே இல்லை, கிராஃப் ஏறாமல் கீழே தான் இருக்குது. முதல் நாள் இந்த திரைப்படம் 10 கோடி ரூபாய் பண்ணுது. அதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷன். முதல் நாள் மட்டும்தான் இந்த திரைப்படம் பெரிய கலெக்ஷன் பண்ணுது. இப்போ வரைக்கும் கலெக்ஷன் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகியிருக்கு. இந்த ஒரு வாரம் முடிவில் கரை திரைப்படம் எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தை 100 கோடி பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே 30 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ திரையரங்குகள் கம்மியாக ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முந்தைய திரைப்படங்களை விட அதிகமான திரையரங்குகளை கரை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. உலகம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் கரை திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகியும் கரை திரைப்படத்தோட வசூல் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கரை திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கரை திரைப்படத்தை மே 10ஆம் தேதியிலிருந்து ரிமூவும் பண்ணிடுவாங்க. ஏன்னா சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் மே 15ஆம் தேதி வெளியாகிறது. கருப்பு திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கரை திரைப்படம் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு மோசமாக கிடையாது. தனுஷ் அவர்களோட முந்தைய திரைப்படம் மாதிரி தான் நிலைமை. அதாவது தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் டேட் தள்ளி டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேட்டில் தான் கரூர் இஷ்யூ நடந்தது. அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்ததில் அந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி கடை அப்படிங்கிற திரைப்படம் வந்ததே பல பேருக்கு தெரியல.